வர்தா புயல் குறித்தும் தொடரும் மழை குறித்தும் வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்களை செய்தியாளர் சுபாஷ் கூறுகிறார். சுபாஷ், தற்போதைய நிலை என்ன? புயல் எங்க நிலை கொண்டிருக்கு? நிச்சயமாக வெங்கட பிரசாத், தற்போது இந்த புயலானது மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. இதன் அழுத்தன்மையானது குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் அதிதீவிர புயலாக இருந்தது, தற்போது தீவிர புயலாக இருக்கிறது. இன்று இரவு முதல் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் 3 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை கரையை கடக்கும் பொழுது சுமார் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருந்ததாக கூறியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் காற்றின் வேகமானது மெல்ல மெல்ல குறையக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த காற்றின் வேகமானது முழுமையாக குறையும் என்றும், அடுத்த 3 மணி நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்றின் வேகத்தன்மையானது முழுவதுமாக குறையும் என்று தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். வெங்கட பிரசாத். சுபாஷ், தற்போது பெய்துள்ள மழையின் அளவு குறித்த விவரங்கள் வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பிலிருந்து தரப்பட்டதா? ஆமா, நிச்சயமாக. இன்று காலை 8:30 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் அதிக மழை பெய்த இடங்கள் பற்றியான விவரங்கள் நம்மிடையே இருக்கின்றன. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் சென்னையை பொறுத்தவரை நுங்கம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டரும், அதற்கு அடுத்தபடியாக அதிகபட்ச மழை பதிவாக மீனம்பாக்கத்தில் 18 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இந்த ஒரு சில நாட்களாக இந்த வடகிழக்கு பருவமழையில் அதிகமான மழைப்பொழிவு பெய்த ஒரு நாளாக இந்த நாளும் பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பருவமழை காலத்தில் 66% பருவமழை குறைவாக இருந்தது என்று வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியிருந்தது. தற்போது இந்த மழையின் அளவு காரணமாக அந்த குறைவானது சற்று மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.